குட் ஈவினிங் எல்லாருக்கும். வெல்கம் டு டேல்ஸ் ஆஃப் ஸ்கை சேனல். வணக்கம் எல்லாத்துக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புடி, என்ன புடி தெரியுமா? அது வெயிட் பண்ணி பார்க்கலாம். சஞ்சய் கிட்ட வந்துட்டு நான் வந்துட்டு பிரியாணி செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி நான் வந்து செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அதாவது ப்ரிப்பரேஷன் வேலைகள்லாம் நாங்கள் தான் பார்க்கணும். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், என்ன தெரிகிறது, எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டு இருக்கிறேன். வெங்காயம் வெட்ட போகிறேன். வெறித்தனமாக வெட்டின வெங்காயம் அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு இன்னைக்கு ஃபுல்லாக பாருங்க. தள்ளி விடக்கூடாது, தள்ளி விட்டீங்களோ அவ்வளோதான் சொல்லிட்டேன். மேய்க்கிறது எருமை, நம்மளுக்கு என்ன பெருமை. ஃபாஸ்டாலாம் வராது, கொஞ்சம் ஸ்லோவாக இதோ இப்படி. நம்ம அந்தளவுக்கெல்லாம் ஷெஃப் இல்லைங்க. இப்போல்லாம் பண்ணிட்டு வந்து நின்னேன். எப்படிரா எல்லாருமே பார்ப்பாங்களே, நம்ம எப்படி இப்படியே இருக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டச்சப்பெல்லாம் போட்டு வந்து நின்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே என்னோடய கண்ணை கொஞ்சம் பாருங்களேன். நேரம் ஆயிடுச்சு, இப்போ வரைக்குமே ஆளை காணுங்க. இனி வரல, எப்போ வந்து செய்ய போகிறான்னு சொல்லி எனக்கும் தெரில. அப்போ உங்கள் எல்லாத்தோட வீட்டில் என்னென்ன சமையல்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பார்க்குறவங்க அதாவது ஃபுல்லாக விலாகை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப மிரட்டுறேனா? எஸ், உரிமை இருக்கவங்கள்ட்ட தானே கேட்க முடியும். எப்படி நம்மளே கவுண்டர் அடிச்சுப்போம், நம்மளே சிரிச்சுப்போம். ஒரே அசிங்கமாக போச்சு குமார். ஆனால் ரொம்ப சூப்பராக சமைப்பாருங்க. கேட்டோம்னா உடனே செஞ்சு தந்துடுவார். தனமாக வெட்டி முடிச்சாச்சு வெங்காயத்தை. இப்போது கண்டுபிடிச்சி இல்லை. உண்மையாலுமே இந்த புதினா போட்டால் தான் அந்த பிரியாணிக்குன்னே ஒரு டேஸ்ட் வரும்ல. அது ஏன் அப்படி? இதில் இவன் ஏன் இவ்வளோ ஸ்மெல் வச்சிட்ருக்கான்? நல்ல நாற்றம், ஸ்மெல்லுன்னா துர்நாற்றம் இல்லை, நல்ல வாசனை வச்சிட்ருக்கான். படைச்சதுலேயே ஒன்று நான் அழகு, இன்னொன்று கேமரா கீழே வச்சிருக்கேன், என் மூஞ்சி தெரியுற மாதிரி வச்சிருக்கேன். நீ வா அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வருவார். கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுற வேலையெல்லாம் இருக்குன்னு இல்லை. யூஸ்வலாக எனக்கு வரும், நான்வெஜ் எல்லாம் சமைக்க வரும், நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்டதுக்கப்புறம் கூட கையை நக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆனால் பிரியாணி மட்டும் என் மணவாளன் செஞ்சானா, ஐயோ சாமி, நாளை காலையில் வரைக்கும் எழுந்திரிச்சு கையை நக்கிட்டு இருக்கலாம். தூங்கி எழுந்திரிச்சா கூட அந்த ஸ்மெல் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். நிஜம்தான். லாஸ்ட்டில் ஊட்டுவேன் உங்களுக்கு ஒரு வாய். ஓகே, அப்படியே மனசளவில் சாப்பிட்டுக்கோங்க. நமக்கு அப்படி காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்படியே பிரிஸ்க் வரும். ஓகே, இன்னைக்கு நம்ம சமைச்சிருவோம், பிடிச்சிருவோம், அதை பண்ணிடுவோம், இதை பண்ணிடுவோம், எல்லாத்தையும் இப்படி அப்படின்ற மாதிரி வந்துட்டு வரும். ஆனால் எந்திரிச்சு வந்து ஒரு ஃபுல்லாக அந்த வீட்டை கூட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வரும் பாருங்கள் இடுப்பு வலி, அதோடு அப்படியே ஃப்ளாட் மட்டையாயிடுறது. அப்போ எங்கே பிடிச்சிட்டு சமைக்கிறது? அதனால தான் இதை இந்த கெதி எல்லாம். பாவம், என்னை எடுத்து சமைடி அப்படின்னு சொல்லி அதுவே வந்து அழுவுது பாவம். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ், இது என்னோட ஓவர் ஆக்டிங் கிடையாது, இதுதான் என்னோட கேரக்டரே. ஐ மீன் இதுதான் என்னோட குணமே. இப்படி தான் நான் பேசுவேனே. நல்ல வாயாடி குடும்பத்தார். இப்போ எப்படி மாயாண்டி குடும்பத்தார்னு வச்சுருக்காங்க, எங்களது குடும்பம் வந்து வாயாடி குடும்பத்தார். என்ன பண்ணுறது, நொய்யின்னு பேசலை. ஐயோ, நம்மளாம் வாய் பேசலைன்னா நாய் தூக்கிட்டு போயிரும்பா. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய 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 பேசி நான் வீடியோ எடுத்து போடுறேன். நம்மளும் பேசுவோமே இல்லையா? நம்மளாம் ஒரே ஃபேமிலியாக மாற போகிறோம். டேல்ஸ் ஆஃப் ஸ்கை ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நம்ம மாற போகிறோம். அப்படி பேசி பழகினா தானே உண்டு. பேசுவோங்க, யார் தடுக்க போகிறா? பேசுவோம், வாய் கிளியிற அளவுக்கு பேசுவோம். அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடியே பண்ணி வச்சுருவோம். ஐயா வருவார், ஜஸ்ட்டு தூக்கி அடுப்பில் வைப்பார், ஆயில் ஊற்றுவார், எல்லாம் இதா இப்படி தூக்குவார், இப்படி போடுவார், அவ்வளோதான் அவரோட வேலை. ஒரு காலத்தில் இதை
நல்லா பார்த்துக்கோங்க. நான் எந்த அளவுக்கு குடஞ்சி இது உள்ளே இருக்கிறதெல்லாம் குடஞ்சி வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறேன்னா, ஒரு காலத்தில் இதை கண்டுட்டு அம்மாச்சி தூ 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 அப்படி ஆட்டிட்டு போனவன் நான். ஆட்டின்ட்டு போறா அப்படின்னு போறவ தான் நான். நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. இதுக்குள்ளேயே படுத்து தூங்க வேண்டியதா இருக்குது. வாழ்க்கை ஒரு வட்டம் இப்படி சுத்திட்டே இருக்கும். எனக்கும் இந்த ஏஸ்தட்டிக் வீடியோ அதெல்லாம் எடுக்கணும்னு ரொம்ப ஆசை. ஏஸ்தட்டிக்கு வெறும் ஏஸ் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஏஸ் தட்டிக்க காணும், தட்டிக்கு இருக்காது. அதை நம்ம தட்டி தட்டி தேடினா தான் கிடைக்கும். அவ்வளோதான்டா சாமி, மட்டன் கழுவி முடிச்சாச்சு. இப்போ வந்து ஐயா வந்துட்டாரப்பா, துரை செஃப் வந்துட்டார். ஓவர் டு யூ செஃப். இதுக்கு மேலே ಓವರ್ ಟು ಮೀ. எஸ், ತುಂಬ நன்றி. புடிங்க. ತುಂಬಾ ಧನ್ಯವಾದಗಳು ನಿಮಗೆ. நம்ம போய் எப்பவும் போல சூப்பர்வைசிங் சூப்பர்வைசர் வேலையை பண்ணலாம். ஓகே. ஆனியன், பட்டை, மிளகு, மஞ்சள் எல்லாத்தையும் உப்பு போடு. நல்லா மிக்ஸ் பண்ணி கையில் போட்டு குழப்புறேன். என் கையோட ருசி சாப்பிடும்போது நல்லா இருக்கா? நல்லா ஸ்பின் பண்ணோம். உப்பு போட்டிருக்கியா? இல்லை உப்பு வந்துட்டு தேவையான அளவுக்கு போடணும். எடு சூப்பர்வைசர் தானே, எடு. நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. கரகோஸ்து எழுப்பலாமா? எல்லாரும் வச்சாச்சு. கோவிந்தா கோவிந்தா. இப்போ இந்த தங்கமணி பாருங்களேன், பித்தளை மணி ஆயிடுச்சு இப்போ. ஹலோ, அன்னைக்கு சொன்னியா அந்த மாதிரி சொல்லிடு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லிடு. அப்பா இங்க பாரு, ஒரே பைத்தியமா சுத்திட்டு இருக்கு. எஸ்ஐ சார் யூடியூப் எல்லாம் எப்படி ரன் பண்றாங்க, எப்படி எடிட் பண்றாங்க, என்ன எப்படிதான் எடிட்டிங் எல்லாம் பண்றாங்க, என்ன எந்த பாட்டு போட்டாலும் காப்பிரைட்டு. இப்போ நான் என்ன பாட்டு தான் போடுவேன், இல்லை அது எப்படி தான் எடிட் பண்ணுறாங்க தெரியலையே. என்ன இருந்தால் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஏதாவது பாசுங்க. பொண்டாட்டிக்கு சமைக்கலாம் தெரியாது, சமைக்குவா. சிந்தாமணி சிக்கன்னு சொல்லி ஒரு சிக்கனை சமைப்பா, அது நல்லாயிருக்கும். ஆனால் நல்லா வேக விடும். ஆனியன் ப்ரௌனாக இருக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கணும், லோ ஃப்ளேமில் வச்சு. பேக்கெட்டில் ஸ்டோர் பண்ணிக்கிறது தான் வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் ஒரு சேஃப்டி பின் வச்சுருப்பாங்க. ஆமாம், இந்த சேஃப்டி பின்னை பார்த்து பத்திரமா சாப்பாட்டில் விழுகாத அளவுக்கு, நம்ம உள்ளே போய் சாப்பாடு ஸ்டேப்பிள் ஆகிட போகுது, விழுகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு டைம் நான் அப்படி தான் தெரியாமல் அந்த தப்பை பண்ணி போட்டுட்டேன். அதுலேருந்து நான் கொஞ்சம் உஷாராக எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வேகட்டும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். இந்த அம்மா தான் அந்த வீட்டுக்கு மெயின். என்னது ஆயியா? இப்ப நாங்க ஒரு விளையாட்டு பண்ற பாருங்க. பரவாயில்ல, இப்படி நினைச்சா நீ ஒர்க் அவுட் பண்றன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கார்த்தி.
தேங்க்யூ. அவ்வளோதான். இப்போ இதோட சூப் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தனியாக எடுத்து சூப்பு ஊற்று. இது வந்து மட்டன் மசாலா. எங்கள் ஊரில் வந்து சிவாஜி நகர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மசாலா நல்லா அரைச்சி வைக்குவானுங்க. நம்ம பாய், ஸோ பாய் கிட்ட தான் எப்பவுமே நம்ம போய் வாங்குறது. ஒரு நாள் நான் காட்டுறேன், அது ஒரு விலாகாக போடுவோம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூனு போட்டேன்னா மல்லித்தூள், கடைசியில் வந்து சேர்ந்தாப்புல விநாயக் மகாதேவ், அதுதான் நம்ம தலைவன் கரம் மசாலா. ஏன் இருட்டான ஒரு இடத்த பார்த்துட்டு ஆ அம்மா அங்க பாரு ஜீப்ரா ஓடுது அப்படிங்கிறான். எனக்கு பக்குவம் ஆயிப்போச்சு. கத்தி பேசு. இரு, என் கூட கொஞ்சம் பேசிட்டோம். இது பேசலாது. உங்களுக்கு பிரியாணி எல்லாம் ஆனதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். செய்யட்டும், செஞ்சதுக்கப்புறம் வந்து நான் காட்டுறேன். ஓகே. பிளேட் டெக்கரேஷன் மேண்டேட்டரி இல்லை. ரெடியாக கத்தி டேஸ்ட் பண்ணுறியா? சுட சுட இருக்கு, பார்த்து கொதிச்சிட்டு இருக்கு. ரத்தம் ரத்தம் ஊதிச்சால் என்ன பழப்பு இது? எப்படி ஃபேட்டோட வச்சு சாப்பிட்றது இதுக்கு தான். எதிர்பார்க்கல நான். எதிர்பாராததை எதிர்பாருங்கள். அப்புறம் ஆண்டவர் காப்பிரைட் போட்டு போறாரு. அதுக்கு நான் க்ளோஸ் அப் பேஸ்ட் யூஸ் பண்ணிட்டு வரும். சூப்பரா இருக்கு. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. இந்தாவே இதுவா திருப்தியாக சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் நல்லா தூங்க போகிறோம். எனக்கு சரியான டயர்டு. என் கண்ணை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க, ரொம்ப டயர்டு எனக்கு. என் கண்ணு வேணும் கேட்டேன். என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே, ஆனால் என் கண்ணை கொடுக்கறதுக்கு நான் ரெடி இல்லை. செம்ம டயர்டு. ஓகே, சமைச்சாச்சு, திருப்தியாக சாப்பிட போகிறோம், நல்லா தூங்க போகிறோம். இன்னொரு விலாகில் நம்ம சந்திக்கலாம். கூட நான் சொன்னேன் அவங்களுக்கு ஒரு வாய் ஊட்டுறேன்னு. பிரியமுடன் கார்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? குட். சாப்பிடு. நல்லா இருக்குல்ல? ஓகே, பாய் 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 சொல்லிடு. இத்துடன் இத்துடன் இந்த vlog முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். பார்த்த எல்லா நல்லா உள்ளங்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.